இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை போண்டா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறேன். நான் இப்போ 6 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையெல்லாம் நான் 2ஆக கட் பண்ணி எடுக்க போகிறேன். கட் பண்ணி முடிச்சாச்சு. இனி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப்பளவு கடலை மாவு, 1/4 கப்பளவு அரிசி மாவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறமா மஞ்சத்தூள், தேவைக்கு ஏற்ப உப்பு, காரத்துக்கு தகுந்தவாறு மிளகாய்த்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், அப்புறமா இதில் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மாவு இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். கடாயில் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா முட்டையை எடுத்து மாவில் டிப் பண்ணி அதை ஆயிலில் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம இப்போ எடுக்கணும். எக் போண்டா இப்போ ரெடி ஆயாச்சு. இனி இதை நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள சுட்டி குழந்தைங்க இதை ரொம்பவே ருசித்து சாப்பிடுவாங்க. வாவ், எனக்கு அம்மா சூப்பரான எக் போண்டா பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். Super.